ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு அவனோட வாழ்க்கையில ரிஜெக்ட் ஆவானான்னு எனக்கு தெரியல. இதை கேளு. லோயர் ஸ்கூல்ல 2 தடவை ஃபெயில், ஹை ஸ்கூல்ல 3 தடவை ஃபெயில், அண்ட் யூனிவர்சிட்டியில 10 தடவை அப்ளை பண்றது 10 தடவை ரிஜெக்ட் ஆகுறாரு. சுத்தி இருக்கிற எல்லாருமே அவரை லூசர்ஸ் சொல்ல ஆரம்பிக்காங்க. அதுக்கப்புறம் 30 ஜாப் இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆகுறாரு. சரி போலீஸ் வேலைக்காவது போலாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போலீஸ் வேலைக்கு போனா 5 பேர்ல 4 பேர் செலக்ட் ஆகுறாங்க, இவர் மட்டும் ரிஜெக்ட் ஆகுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க KFC-லயாவது போய் வேலை பார்க்கலாம்னு போனா 24 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, 23 பேர் செலக்ட் ஆயிட்டாங்க, இவர் மட்டும் ரிஜெக்ட் ஆயிட்டாரு. நம்மளாம் இந்த ஸ்டேஜ்ல இருந்து அன்லக்கின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ண கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா இவரு குவிட் பண்ணாம தொடர்ந்து போராடினாரு. ஆனா இப்போ ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன். வெல்கம் டு தி ஸ்டோரி ஆஃப் ஜாக் மா. அண்ட் அதுக்கப்புறம் இவ்வளவு ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பிசினஸ் ஐடியா என்ன வருது. சைனால இருக்கிற சின்ன சின்ன பிசினஸ் இன்டர்நெட் மூலமா கனெக்ட் பண்ணி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்காரு. அதுதான் அலிபாபா. அலிபாபால இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அண்ட் அதுல ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அதுக்கப்புறம் தான் அலிபாபா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கி அண்ட் ஃபைனலா ஜாக்மாவோட இப்ப நெட்வொர்த் $61 பில்லியன், அதாவது 2500 கோடி. அவருக்கு எவ்வளவுதான் ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அவர் குவிட் பண்ணாம முயற்சி பண்ணனால மட்டும்தான் he became a multi-billionaire. அவங்களுக்கு சொல்லிடு நான் வந்துகிட்டு இருக்கேன். என்னோட கத்திக்காகவும் என்னோட KGF-க்காகவும்.